இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க என்று பைபிள் சொல்லும் போது மரியாள் எப்படி நித்திய கன்னியாக இருக்க முடியும் என்று புராட்டஸ்டன்ட்கள் கேட்கிறாங்க. ஆனா அந்த சகோதரர்கள் எல்லாம் அன்னை மரியாவிற்கு பிறந்தவர்கள் அல்ல. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாக்கோபின் சுவிசேஷம் சொல்லுவது போல அவர்கள் யோசேப்பின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்களாகவோ அல்லது இயேசுவிற்கு ஒன்றுவிட்ட சகோதரர்களாகவோ இருந்தாகணும். சுருக்கமா சொன்னா இயேசுவினுடைய பங்காளிகளை தான் பைபிள் சகோதரர்கள் என்று சொல்லுகிறது என்பதுதான் கத்தோலிக்கர்களுடைய பதில். ஆனா இதெல்லாம் சுத்தமான உருட்டுங்க. அது எப்படி பங்காளிகளை போய் பைபிள் சகோதரர்கள் என்று சொல்லும் என்று புராட்டஸ்டன்ட்கள் கேட்கிறாங்க. இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இயேசுவினுடைய தகப்பனாராகிய யோசேப்பின் அப்பா பெயர் யாக்கோபு என்று மத்தேயுவின் சுவிசேஷம் சொல்லுது. ஆனா லூக்காவின் சுவிசேஷமோ யோசேப்பின் அப்பா பெயர் ஏலி என்று சொல்லுது. அப்ப இந்த ரெண்டுல எது உண்மை? யோசேப்பின் அப்பா பெயர் யாக்கோபா இல்ல ஏலியா? மத்தேயுவில் இருப்பது இயேசுவின் தந்தை வழி வம்ச வரலாறு, லூக்காவில் இருப்பதோ இயேசுவின் தாய் வழி வம்ச வரலாறு. அந்த தாய் வழி பட்டியலில் வரும் ஏலி உண்மையில் மரியாளினுடைய தகப்பன் தான். ஆனா ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு மருமகன்களே வாரிசாக ஆவது ஒரு யூத வழக்கம். அந்த வழக்கத்தின்படிதான் யோசேப்பின் மாமனாரான ஏலி யோசேப்பின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் என்று புராட்டஸ்டன்ட்கள் பதில் சொல்றாங்க. இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, மாமனாரத்தான் பைபிள் தகப்பன் என்கிறது என்பதையே நம்புற நீங்க பங்காளிகளைத்தான் பைபிள் சகோதரர்கள் என்கிறது என்பதை மட்டும் உருட்டு என்று சொல்வது எந்த ஒரு நியாயம்?